Design for Change from Panchayat Union Middle School, Marugam. என் பெயர் சு. சுப்புலட்சுமி. நான் மருதம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயில்கிறேன். டிசைன் ஃபார் சேஞ்ச் என்ற நிகழ்ச்சிக்காக நான் என்னுடன் பயிலும் சக மாணவர்களுடன் இணைந்து எங்கள் கிராமத்தில் இருக்கும் முக்கிய பிரச்சனைகளை பற்றி விவாதித்தோம். முதல் தலைமுறை சார்ந்த படிப்பு படிக்கிறவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க. இளைஞர்களாகட்டும், இங்கே படிக்கிற பிள்ளைகளாகட்டும் மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வெளி உலக இதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது நூலகம் ரொம்ப தேவைப்படுது அவங்களுக்கு. அவற்றில் முக்கிய பிரச்சனையாக எங்கள் கிராமத்தில் நூலகம் இல்லாததை உணர்ந்தோம். இங்கே எங்கள் ஊரில் நூலக வசதி கிடையாது. இங்கேருந்து வேணும்னாக்கா 2 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும். ரொம்ப தூரத்தில் இருக்குது. பொது அறிவு பற்றியோ இல்லை மற்றபடி எதனா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டுனாவோ எங்கள் நூலகம் இல்லாததுனால கஷ்டமாக இருக்குது. மருதம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு க. மாயகிருஷ்ணன் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களுடன் நூலகத்தின் அவசியம் குறித்து விவாதித்தனர். நூலகம் இருந்துறான்னு சொல்லும்போது நூலகத்துடைய வளர்ச்சி அதில் இன்டர்நெட்டில் இமெயில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்டு கனெக்ஷனாக வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நெட்டில் போட்டு பார்த்து என்னென்ன வேலை வாய்ப்புங்க இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க வேலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஒரு வசதி கிடைக்கும். நமது கிராமத்திற்கு உடனடியாக நூலகம் தொடங்குவதற்கான தேவைகள் குறித்து தீர்மானம் நிறைவேற்றினர். எங்கள் பசங்க படிக்கிற ஸ்கூலில் குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா நடத்துகிறாங்க சார். அதில் பேச்சு போட்டி, எழுத்து போட்டி அதெல்லாம் செய்யும்போது தமிழ்நாட்டை பற்றியோ இல்லை பொது தலைவர்கள் பற்றியோ இல்லை தேசியர்கள் பற்றியோ கேட்கும்போது எங்களுக்கு எழுதி கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. இப்போ எங்கள் ஊர்லேயே நூலகம் இருந்தாக்கா நாங்கள் போய் புக்கு பார்த்து எழுதி கொடுப்போம். தேசிய தலைவர்களை பற்றியோ பொதுமக்களை பற்றியோ எழுதி படித்து கொடுப்போம். எங்கள் ஊரில் இல்லாததுனால எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப தூரம் போகிறதுனால குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியல. கிராம பொதுமக்களிடம் நூலகத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக விழிப்புணர்வு பேரணிக்கான பதாகைகள் தயாரிக்கும் பணியில் எமது குழுவினருடன் ஒரு நூலகம் என்று சொல்லுகிற பொழுது நூல்களை மட்டுமே இருக்கக்கூடிய இடம் மட்டும் சொல்ல முடியாது. ஒரு மனித சக்தியை, ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய கட்டமைப்பு தான் அந்த நூலகங்கள். எனவே தான் எல்லா கிராமங்களிலுமே நூலகம் இருக்க வேண்டும். நூலகங்கள் இல்லாத பஞ்சாயத்து இருக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே அங்கே நூலக கட்டமைப்பு வருகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கற்று அறிவாளிகளாக மாற வேண்டும், அறிவில் சிறந்த ஒரு சமுதாயமாக உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நூலகங்கள் திறக்கப்படுகிறது. எனது கிராமத்தில் உள்ள மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் தங்களின் அறிவு தேடலை வளர்த்துக்கொள்ள எப்போது எங்கள் மருதம் ஊராட்சியில் அறிவு திருக்கோயிலான நூலகம் திறக்கப்படும் என்ற இயக்கத்தில் எனது நண்பர்களுடன் நான் அக்ரி ஸ்டூடெண்ட். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் பட்டதாரிகளாக தான் இருக்காங்க. ஒரு தெருவுக்கு 10லேருந்து 15 பேர் ஒரு தெருவுக்கு பட்டதாரியாக படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிசிக்காகவும் நிறைய அரசு வேலைக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு தேவையான கைட்லைன்ஸ், தேவையான மெட்டீரியல் எதுவும் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மருதம் கிராமத்தில் நூலகம் தொடங்குவதற்கு முதல் பணியாக நூலக
ஊராட்சி மன்ற தலைவர் திரு க. மாயகிருஷ்ணன் அவர்களிடம் கொடுத்தோம். அவர் அந்த சந்தா தொகையை மாவட்ட நூலக ஆணைக்குழு கணக்கில் செலுத்துவதற்காக திருப்புலிவனம் நூலகர் திரு பிச்சாண்டியார்களிடம் வழங்கினார். ஆசிரியர்களுடன் எங்கள் குழு. மருதம் ஊராட்சியில் நூலகம் தொடங்குவதற்காக நூலக உறுப்பினர் சேர்க்கை படிவம் மற்றும் நூலக கட்டிடம் கட்டுவதற்கான இடம் குறித்த வரைபடம். நூலகம் தொடங்க வேண்டுமென்றால் அதற்கு புரவலர்கள் மிக அவசியம். மருதம் ஊராட்சியில் உட்புற நூலகம் துவங்குவதற்காக புரவலர் திட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக நீங்கள் இணைய போகிறீங்க. புரவலர் நிதியாக ரூபாய் 1000 நீங்கள் கொடுக்குறதா நான் அதை கலெக்ட் பண்ணி வந்தோம். இப்போ அடுத்தது இவர் நம்மளுடைய நண்பர். இவர் வந்து நம்ம உட்புற நூலகம் துவங்கணுன்றது மருதம் கிராமத்தில் துவங்கணுன்றதுக்கோசம் கேட்ட உடனே வந்து கவலைப்படாதீங்க, நான் ஒரு புரவலராகவும் எனது மனைவி ஒரு புரவலராகவும் நீங்கள் சேர்த்துன்னு சொல்லிட்டு உடனடியாக அப்போவே சொல்லிட்டாரு. இவர் 2 புரவலர், அவர் மனைவி ஒன்று எழுதி ஒன்று. எல்லாருமே நீங்கள் புரவலர் சேர்ந்து உங்களுடைய நூலக வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்கீடு இருக்குன்றது தான் துறை சார்ந்த வேண்டுகோள். கண்டிப்பாக இருக்குது. இந்த புரவலர் திட்டத்திற்காக நான் எனது மனைவி ஆகிய இருவரும் தலா 2000 ரூபாயும், மருதம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு க. மாயகிருஷ்ணன் அவர்கள் 1000 ரூபாயும் வழங்கியதில் எல்லையில்லா மகிழ்ச்சி எங்களுக்கு. என் பெயர் ரா. சாரதி. நான் மருதம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயில்கிறேன். எங்கள் முயற்சியால் மருதம் கிராமத்தில் தற்காலிக நூலகம் தொடங்கப்பட்டது. நூலகத்திற்கு தேவையான புத்தகங்களை புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் நம்பு குழு வழங்கியது. காஞ்சிபுரம் மாவட்ட நூலக அலுவலர் திரு ராஜேந்திரன் மருதம் மக்கள் தற்காலிகமாக அமைச்சிருக்கிற இந்த நூலகத்தை பார்வையிட்டார். அவர் பார்வையிட்டு ஆய்வு செஞ்சதன் விளைவாக இங்கே சீக்கிரமே ஒரு அரசு நூலகத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு. இப்போது புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் நம்ப குழு சார்பாக இந்த நூலகத்துக்கு போட்டித் தேர்வு தொடர்பான புத்தகங்களை வழங்குகிறோம். சார், இது மட்டும் இல்லை, இந்த கிராமத்து இளைஞர்களுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தேவைப்படக்கூடிய வேலைவாய்ப்பு தொடர்பான செய்திகள், போட்டித் தேர்வுகள் தொடர்பான தகவல்கள்லாம் இந்த கிராமத்து மக்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு வசதியாக அது தொடர்பான இதழ்கள், பத்திரிகைகள் எல்லாத்துக்குமே நம்மால் முடியும் நம்ம குழு சார்பாக சந்தாவும் கட்டியாச்சு. இகழ்ச்சி அடையார், முயற்சி திருவினையாக்கும் என்ற கூற்று உண்மைதான் என்பதை நாங்கள் உணர்ந்த தருணம் இது. டிசைன் ஃபார் சேஞ்ச் மூலமாக எங்கள் கிராமத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய நிகழ்வு இதுதான். எங்கள் கிராமத்தில் நூலகம் எங்களால் தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு பெரிதும் துணை புரிந்த புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் நம்பு குழு கிராம மன்ற தலைவர் திரு க. மாயகிருஷ்ணன், பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி க. கலைவாணி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இளைஞர்கள், சுய உதவி குழுக்கள், கிராம பொதுமக்கள் அனைவரின் பேராதரவோடும் இப்போது எங்கள் கிராமத்தில் தற்காலிக ஊர்ப்புற நூலகம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நூலகத்தின் உட்புற அமைப்பை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். எங்களின் கனவு ஆசான் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்களின் கனவை நனவாக்கும் விதமாக எங்களின் கனவான அறிவு திருக்கோயிலை, அதாவது நூலகத்தை
அனைவரின் ஒத்துழைப்போடு ஏற்படுத்தியதில் எல்லையில்லா மகிழ்ச்சி எங்களுக்கு. ஆம், விதை விருட்சமான சந்தோஷத்தில் நூலகத்தில் நூல்களுடன் நாங்கள் உள்ளதை உங்களுடன் டிசைன் ஃபார் சேஞ்சுக்காக பகிர்ந்து கொண்டதில் அளவில்லா ஆனந்தம். இந்த மாற்றம் எங்களுக்கானதல்ல, உங்களுக்கானது. சுவாமி விவேகானந்தா said, all power is within you. You can do anything and everything. Yes, we can change my blade. Thanks, Design for Change. For children, by Panjayat Union Middle